இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தின் போது ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1920. ஆன்சர் சி. அதுல நீங்க 1916னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட்னு எடுத்துக்கலாம். அப்புறம் 1922னா சௌரி சௌரா சம்பவம். அப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. அடுத்து 70வது கொஸ்டின். இந்திய விடுதலை இயக்கத்தின் போது தமிழ்நாட்டில் உள்ள வேதாரண்யத்தில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமையேற்று நடத்தியவர் ராஜாஜி. ஆன்சர் ஏ. இதுல சத்தியமூர்த்தி காமராஜரோட அரசியல் குரு. இவங்களும் இந்த இதுல கலந்திருப்பாங்க. ஆனா இதுல தலைமையேற்று நடத்தியவர் யாருன்னு கேட்பாங்க. சரிங்களா? கேட்டா ராஜாஜி தான் ஆன்சரு. இதே உப்பு சத்தியாகிரகத்தை கேரளால கேலப்பன் நடத்துவாங்க. ஆந்திராவில் கே பிரகாசம் அவங்க தலைமையேற்று நடத்துவாங்க. இத தண்டி உப்பு சத்தியாகிரகம் எந்த ஆண்டு நடைபெற்றதுனாலும் இதுதான். சரிங்களா? அது எப்ப நடைபெற்றுன்னா 1930. சார் ஆந்திரால டி பிரகாசம். தேங்க்யூ. அப்புறம் பின்வருவனற்றுள் பசுமை இல்ல வாயு விளைவிற்கு காரணமான வாயு எது? கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், கார்பன் டை ஆக்சைடு. ஆன்சர் சி. அடுத்தது 72 செயற்கை மழையை ஏற்படுத்த உதவக்கூடிய வேதிப்பொருள் சில்வர் அயோடைடு. 73 சலபை இயந்திரம் வாஷிங் மிஷின் எந்த தத்துவத்தில் செயல்படுகிறது? மைய விலக்கு விசை. ஆன்சர் பி. சரிங்களா? இதே மைய விலக்கு விசை தான் இந்த சர்க்கஸ்ல கூண்டுக்குள்ள வண்டி ஓட்டுவாங்கல்ல, மரண கிணறுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இதுதான், மைய விலக்கு விசை தான். அடுத்து மேட்ச் தி ஃபாலோவிங் போட்டிருக்காங்க. இதுல பிஹெச்இஎல் பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படின்னாலே அதுல இ இருக்கு, எலக்ட்ரானிக்கல்ஸ். ஆன்சர் 1க்கு 3. சரிங்களா? அடுத்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் 2க்கு ஆன்சர் 1, அயன் அண்ட் ஸ்டீல். அடுத்து சி ஹெச்ஓசிஎல். இதுக்கு ஆன்சர் ஏ நீங்க டிக் பண்ணிக்கோங்க. நான் ஒண்ணு சொல்றேன். அடுத்து ஹெச்ஓசிஎல். ஹெச்ஓசிஎல்க்கு ஹிந்துஸ்தான் ஆர்கானிக் கெமிக்கல் லிமிடெட். அது வேதிப்பொருள்களை தயாரிக்குது. அடுத்து ஹெச்ஏஎல் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட். அது விமான உற்பத்தி, ஏரோநாட்டிக்கல் போட்டிருக்காங்க, விமான உற்பத்தி. அடுத்து 75 சந்தோஷ் டிராபி இஸ் ரிலேட்டட் டு, அன்னைக்கு நம்ம படிச்சோம், மோகன் ஒவ்வொரு கப்பு எதுன்னு. எக்ஸ்பென்ஷன் சொல்லுங்க சார். என்ன டீச்சர்? SAIL க்கு எக்ஸ்பென்ஷன் சொல்லுங்க சார். HAIL ஆ? SAIL சார். ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட். ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட். அடுத்து சந்தோஷ் டிராபி ஃபுட்பால். சரிங்களா? அடுத்து ஆலம்கீர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? அவுரங்கசீப்.
ஆலம்கீர்னா உலகின் ஒளி அப்படின்னு அர்த்தம். 76க்கு ஆன்சர் வந்து பி. அப்புறம் வந்து 77 சார் 75 ஃபுட்பால். இதான் சொல்லிட்டோம்ல, ஆன்சர் டி. சார் 76 அவுரங்கசீப்புங்களா சார்? ஆமாங்க டீச்சர். தேங்க்யூ சார். அதுல வந்து ஆலம்கீர்னா உலகின் ஒளின்னு அர்த்தம். அடுத்து 77 மேட்ச் தி ஃபாலோவிங். பூடான், பூடானோட கேபிட்டல் திம்பு. அப்போ ஆன்சர் வந்து அதுக்கு வந்து ஆப்ஷன் டி ஆப்ஷன் சார். டி டி. சரிங்களா? அடுத்து வந்துட்டு சிலியோட தலைநகரம் வந்து சாண்டியாகோ. சரிங்களா? சிலின்னு ஒரு நாடு இருக்கு, அதோட தலைநகரம் வந்து சாண்டியாகோ. ஆஸ்திரேலியாவோட தலைநகரம் வந்து கேன்பரே. கேன்பரேயும் ஆஸ்திரேலியாவோட தான். சிட்னியும் அங்க ஒரு தலைநகரம் தான். சரிங்களா? பெல்ஜியம் வந்து பிரசல்ஸ். ஆன்சர் வந்து டி. அடுத்து 78 மேட்ச் தி ஃபாலோவிங். அதாவது மினரல் டிஃபிஷியன்சி வித் த டிசீஸ். இதுக்கு வந்து சோடியம் குறைபாடால வரக்கூடிய நோய் வந்து ஹைபோட்ரோமியா, ஹைபோநாட்ரோமியா. ஆன்சர் வந்து டி. ஆன்சர் வந்து சி. ஆன்சர் சி. சி சி. சி சார். ஆன்சர் சி. சரிங்களா? சி ஆப்ஷன். ஆமா. அடுத்து 78க்கு சிங்களா சார்? சி. ஆமா டீச்சர், 78க்கு வந்து சி. ஓகே சார். அப்புறம் 79 வந்து தி வரதராஜா அண்ட் ஏகாம்பரநாதர் டெம்பிள்ஸ் அட் காஞ்சிபுரம் ஆர் தி எக்ஸாம்பிள் ஆஃப் விச் ஸ்டைல் டெம்பிள் ஆர்கிடெக்சர். எந்த பாணியில் கட்டப்பட்ட கட்டிடம்னு கேட்டிருக்கான். வரதராஜர் ஆலயமும் ஏகம்பரநாதர் ஆலயமும் எந்த முறையில் கட்டப்பட்டது அப்படின்னா சி தான் சார். சி விஜயநகர. விஜயநகர பேரரசு. சரிங்களா? அடுத்து வந்து 80வது கொஸ்டின் வந்து சார் எக்ஸ்கியூஸ் சார். சொல்லுங்க டீச்சர். சார் 78க்கு சி வராதுங்களா சார் ஆன்சர்? சி தான் சொன்னேன். 78க்கு ஆன்சர் சி. ஓகேங்க சார். 78க்கு ஆன்சர் சி. 79க்கு ஆன்சர் சி. ஓகே சார். தேங்க்யூ சார். அடுத்து 80க்கும் சி தான். அதாவது இது வந்து பிரைமரி கலர்னு சொல்லுவாங்க. 79க்கு சார்? 79க்கு சி சார். விஜயநகர பேரரசு, அந்த விஜயநகர கட்டிடக்கலை. அடுத்து வந்து 81 சார். 80க்கு சியா சார்? 80 சார். சி சி ப்ளூ. ஆன்சருக்கு லாஸ்ட் இருக்கு மேடம். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொன்னா நோட் பண்ணுங்க எல்லாரும். அடுத்து 81 வந்து which one of the following is smallest state in India. இதுல வந்து சிக்கிம். இதுதான் குறைந்த பரப்பளவில் சிறிய மாநிலம் கிடையாது. இதுல வந்து ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்கான். பரப்பளவில் சிறிய மாநிலம் கிடையாது சிக்கிம், மக்கள் தொகையில் சிறிய மாநிலம். சரிங்களா? அப்ப தமிழகத்தில் மக்கள் தொகையில் சிறிய சார் பரப்பளவுல வந்துட்டு சிறிய ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் வந்து அருணாச்சல் பிரதேஷா சார்? இல்ல, பரப்பளவுல சிறியது வந்து கோவா. ஓகே. கோவா யூனியன் டெரிட்டரியில வராதா சார்? கோவா யூனியன் கிடையாது, கோவா வந்து மாநிலம், மாநில பகுதி. ஓகே சார். அடுத்து வந்து இதுல உங்க பாத்தீங்கன்னா அடுத்து 82 வாங்க. அத்வைதா. அதுக்கு ஆன்சர் வந்து சி. 1க்கு 1, 2க்கு 2, 3க்கு 4, 4க்கு 3. சரிங்களா? அத்வைதா வந்து ஆதிசங்கரோட கோட்பாடு. சரிங்களா? நாயன்மார்கள் என்று அழைக்கப்படுவர் வந்து அப்பர்.
அப்புறம் வந்துட்டு மத்வரோட கோட்பாடு வந்து திபைத்தா, துவைத்தான்னு சொல்லுவாங்க தமிழ்ல. விசிஷ்டாத்வைதம் வந்து ராமானுஜரோட கோட்பாடு. அப்புறம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், தேசப்பந்து என்று அழைக்கப்படக்கூடியவர் சித்தரஞ்சன் தாஸ், டி.ஆர். தாஸ். ஆன்சர் ஏ. சரிங்களா? அடுத்து வந்து which of the following is the largest single source of the government is earning from tax revenue? அதாவது வரி வருவாயின் மூலமாக தான் ஆட்சி செய்ய முடியும். அதுல வந்து சுங்கவரி. அடுத்து பிரசிடென்ட் ஆகிறதுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சுங்கவரி என்ன சார்? ஆன்சர் வந்து ஏ. 84க்கு ஆன்சர் ஏ, 85க்கு ஆன்சர் பி. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எம்எல்ஏ ஆகுறதுக்கு எம்பி ஆகுறதுக்கு வயசு வந்து 25. ஆன்சர் வந்து பி. இருந்தாலும் அந்த 25 வயசுக்கு எதெல்லாம் எழுதிக்கோங்க. எம்எல்ஏ எம்பி. 30 வந்து ராஜ்யசபா எம்பி. சரிங்களா? 40 வயசு ஒண்ணும் கிடையாது இந்தியால. அப்புறம் அலுமினிய பாக்சைட் இஸ் ஆன் ஆர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது அலுமினியத்தோட தாது வந்து பாக்சைட், Al2O3. அலுமினியத்தோட தாது பாக்சைடு. 85க்கு ஆன்சர் வந்து சி. 86க்கு ஆன்சர் வந்து சி. அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்கள்ல என்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சித்தரஞ்சன் ஆன்சர் வந்து டி. சித்தரஞ்சன் வந்து ரயில் இன்ஜின். ஜாம்ஷெட்பூர் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஜாம்ஷெட்பூர் தான் இந்திய இரும்பு ஆலைகளின் தலைமையகம் சொல்லுவாங்க. ஜாம்ஷெட்பூர், இந்த ஜாரியா வயல் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து நேபா நகர் வந்து நியூஸ் பிரிண்ட், நேபா நகர். மும்பை வந்து காட்டன் டெக்ஸ்டைல்ஸ். சரிங்களா? இப்போ மும்பையில இருக்கக்கூடிய காட்டன் டெக்ஸ்டைல் ஃபுல்லா அகமதாபாத்துக்கு போயிடுச்சு. அதனாலதான் சிலவங்க நீங்க நெட்ல சர்ச் பண்ணிட்டு, சார் இப்ப அகமதாபாத் தானே மான்செஸ்டர்னு சொல்றீங்க. சரிங்களா? புக்ல வந்து நமக்கு அகமதாபாத் கொடுக்கல, மும்பை தான் கொடுத்துருக்கு. அடுத்து இந்திய சிப்பாய் பெருங்கழகம். அது ஃபர்ஸ்ட் அந்த கழகம் எங்க ஆரம்பிச்சுன்னு கேட்டா பாரக்பூர். பாரக்பூர்ங்கிற ஒரு இடத்துல தான். ஆன்சர் டி. ஆன்சர் டி. இந்த பாரக்பூர்ங்கிற இடத்துல தான் மங்கள் பாண்டேன்னு ஒரு போர் வீரர் வந்து முதல்ல அந்த கழகத்தை ஆரம்பிப்பாரு. தன்னோட அதிகாரியை சுட்டு கொன்றுவாரு. அதத்தான் அவங்க கேட்டிருக்காங்க. மீரட் வந்து புரட்சி பெரிய அளவுல வெடித்த இடம். அதுல என்ன கொஸ்டின் பாத்துக்கோங்க. சிப்பாய் ரிவோல்ட் ஓபன்லி இன் 1857. முதல்ல ஆரம்பிச்சது பாரக்பூர்ல தான். அது பெரிய கலகமா வெடிச்சதுதான் மீரட். சரிங்களா? இதுல கான்பூர்லயும் நடந்திருக்கும், பெர்கம்பூர்லயும் நடந்திருக்கும், மீரட்லயும் நடந்திருக்கும், எல்லா இடத்துலயும் நடந்திருக்கும். ஆனா முதல்ல அந்த புரட்சி ஏற்பட்ட இடம் வந்து பாரக்பூர். அந்த புரட்சியை முதல்ல ஆரம்பிச்சவர் மங்கள் பாண்டேங்கிற ஒரு சிப்பாய். சரிங்களா? அடுத்து 89. இதுல வந்து இந்த இந்தியாவில வந்து ராபி காரிஃப்னு 2 விதமான பயிர் சாகுபடி இருக்கு. அதாவது கோடைகால பயிர், குளிர்கால பயிர். இந்த கோடைகால பயிர் எந்த மாதத்துல வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னா ஜூன் சார். ஜூன் மாசம். சரிங்களா? ஜூன் மாசம். அதாவது ஜூன் மாசத்துலதான் அந்த கோடைகால பயிர். சரிங்களா? அது இனியும் ஒரு
3 விதமான சாகுபடிகள் இந்தியாவுல இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ராபி ராபி போட்டிருக்கீங்களா? காரிஃப்னா கோடைக்கால பயிர். ஜூன் மாதத்துல பயிர் சாகுபடியை செய்வாங்க. ஜூன்ல பயிர் சாகுபடி ஆரம்பிச்சு நவம்பர் மாசம் அறுவடை பண்ணுவாங்க. இப்ப காரிஃப்னா ஜூன் டு நவம்பர். ராபினா டீச்சர் சார் செப்டம்பர் இல்ல சார்? அது நீங்க தென்மேற்கு பருவமழையை சொல்றீங்க. ஜூன் செப்டம்பர் குழப்பக்கூடாது. நான் சொல்றது பயிர் சாகுபடி பண்றது, கல்டிவேஷன். சரிங்களா? கோடைகால பயிர். அடுத்து குளிர்கால பயிர் ராபி பயிர். இது நவம்பர் மாதத்துல பயிர் சாகுபடி ஆரம்பிச்சு மார்ச் மாசத்துல அறுவடை பண்றாங்க. அடுத்து சையத் பயிர்னு ஒண்ணு இருக்கு. பயிர் சாகுபடியில சையத் பயிர்கள். இது மார்ச்ல ஆரம்பிச்சு ஜூன்ல முடியும். சையத் பயிர்கள். சையத் சரிங்களா? அடுத்து 90வது கொஸ்டின். செபியோட அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி. எண்பத்தி 90. செபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சி கொடுத்துருக்கீங்க சார். சி. ஆமா, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஆன்சர் சி. சரிங்களா? அடுத்து முதலாக ஒலிம்பிக்கில் எந்த ஆண்டு பெண்கள் கலந்து கொண்டாங்கன்னு கேட்டிருக்கு. அன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன் 1900. சரிங்களா? அப்புறம் 92 காவல் கோட்டம் என்ற நாவலின் ஆசிரியர் எஸ் வெங்கடேசன். அதுல ஜேடி க்ரூஸ் அன்னைக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஜேடி க்ரூஸ்ங்கிறவங்க ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அந்த நூலோட பேர் என்ன பேரு? அது சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. ஜேடி க்ரூஸ் கடல் தொழிலில் ஈடுபடக்கூடிய மக்களோட வாழ்க்கை வரலாறு சொல்லியிருப்பாங்க. சொல்லுங்க யாராவது. அன்னைக்குள்ள சொன்னேன், இது முக்கியம் கேட்கலான்ட்டு. கரிப்பு பூக்கள். என்ன டீச்சர்? சத்தமா சொல்லுங்க. மெர்க்குரி பூக்களா? கரிப்பு பூக்கள். பொற்கை. பொற்கைங்கிற நாவலுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. அப்புறம் 93வது கொஸ்டின். வாட் டெம்பரேச்சர் ஆர் ஃபாரன்ஹீட் அண்ட் செல்சியஸ் ஈக்குவல்? அதாவது எந்த வெப்பநிலையில் ஃபாரன்ஹீட்டும் செல்சியஸும் சமமா இருக்கும் அப்படின்னா -40 டிகிரி செல்சியஸ்ல. அப்புறம் வெள்ளையனே வெளியேறிய டீச்சர் 92 ஆன்சர் 92. பி ஆப்ஷன். பி. எஸ் வெங்கடேசன். ஓகே ஓகே. 93க்கு ஆன்சர் ஏ. 94 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா அது ஆன்சர் பி. கிரிப்ஸ் கமிஷனை எதிர்த்து. சரிங்களா? வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இதுதான் இதுதான் காந்தியை செய் அல்லது செத்துமிடின்னு சொல்லுவாங்க. அடுத்து 95 the first state to fix minimum education qualification for cooperative body polling. அதாவது என்ன கேக்குறாங்கன்னா, எந்த மாநிலம் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு போட்டியாளர்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதியை நிர்ணயம் செய்தது அப்படின்னா
அது ஆன்சர் வந்து ஏ ராஜஸ்தான். அடுத்து வந்து 96. சார் டீச்சர், குறைந்தபட்ச கல்வி தகுதி என்னது சார்? குறைந்தபட்ச கல்வி தகுதினா கல்வி தகுதி அடிப்படையா வச்சு கொடுத்திருக்காங்க. என்ன தகுதின்னு தெரியல. அது வந்து ஸ்டேட் வந்து ராஜஸ்தான். படிப்பறிவு இல்லாதவங்க அந்த இதுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஓகே சார். அடுத்து வந்து 96. The parliament can make any law for whole or any part of India from implementing international treaties. இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு இந்திய பாராளுமன்றம் நினைத்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை ஏதாவது நாடுக்கு வழங்க முடியுமானா வழங்கலாம். சரிங்களா? அதைத்தான் சொல்றாங்க. வித்தவுட் தி கன்சென்ட் ஆஃப் எனி ஸ்டேட். ஆன்சர் வந்து டி, மாநிலங்களோட ஒப்புதலின்றி வழங்க முடியும். அப்புறம் 97 ஆர்டிகல் 21A அண்ட் தி RTA ஆக்ட் கேம் இன்டு எஃபெக்ட் எப்போ வந்துச்சுன்னா ஏப்ரல் 1, 2010 இருந்து கல்வி உரிமை சட்டம், ரைட் டு எஜுகேஷன். சரிங்களா? 2009 இல்லைங்களா சார்? அதாவது இன்னைக்கு நல்லா பாத்துக்கணும், 2009 சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதுல எஃபெக்ட்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. சரிங்களா? ஆன்சர் ஏ. அடுத்து 98. 98க்கு வந்து ஆன்சர் வந்து பி. கன்சிடர் தி ஃபாலோவிங் ரிவர்ஸ். சரிங்களா? அதுல பி ஆன்சர் வந்து பி. அடுத்து வந்து 99. க்கு ஆன்சர் வந்து சி. சார் டீச்சர், சார் அந்த 98 அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? அதாவது இந்த 98வது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, which of the above are following into Bay of Bengal. அதாவது வங்காள விரிகுடா கடல்ல கலக்கக்கூடிய நதிகள் எதுன்னு கேட்டிருக்கிறான். நம்ம ரிவர் சிஸ்டத்திலேயே பார்த்துட்டோமே. சரிங்களா? இதுல பிரம்மபுத்திராவும் கோதாவரியும் வந்து வங்காள விரிகுடால வந்து கலக்கும். நர்மதாவும் தப்தியும் அரபிக்கடல்ல போய் கலக்கும். சரிங்களா? இது நர்மதாவும் தப்தியும் மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். பிரம்மபுத்திராவும் கோதாவரியும் கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். சரிங்களா? அடுத்து 100வது கொஸ்டின். இன் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் டெம்பிள் தி ஃப்ரண்ட் மண்டபம் இஸ் தி ஃபார்ம் ஆஃப் கக் chariot drawn in by horse. அதாவது ஆன்சர் வந்து இதுக்கு பி, தாராசுரம் டெம்பிள். இது வந்து ஏசியன் அத்லெட்டிக்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 101 பழைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட். ஆன்சர் வந்து ஏ. ஆனா அப்போ இது கரண்ட் அஃபேர்ஸா இருக்கும் அந்த கொஸ்டின் வரையில. சரிங்களா? அடுத்து 102. டீச்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்து ஏ, லக்ஷ்மணன். அப்போ 102 இவற்றில் எது வரலாற்று புகழ் பெற்றது இல்லை?
இதுல 102ல கேட்டிருக்கான் வரலாற்றில் புகழ் பெற்றது இல்லைன்னு போட்டிருக்கான். சார் இது அப்படியே நீங்க சிஸ்டம் எப்படி சால்வ் பண்ணுங்க சார். சார் புக்ல கொஸ்டின் இல்லையா? சரிங்களா? இதுல வந்து கிஷ்கிந்தாவும் ராமாயணத்துல ஒரு புகழ் வாய்ந்த இடம் தான். இப்ப 102க்கு எப்படி ஆன்சர் நீங்க எடுக்கணும்னா, இதுல மாமல்லபுரம் தமிழ்நாட்டுல இருக்கு, பூம்புகார் தமிழ்நாட்டுல இருக்கு, மதுரையும் தமிழ்நாட்டுல இருக்கு. கிஷ்கிந்தா மட்டும்தான் தமிழகத்துல புகழ்பெற்ற இடமா இது கிடையாது. சரிங்களா? அதனால ஆன்சர் சி. சரிங்களா? அடுத்து 103. 103க்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? முற்காலத்தில் காஞ்சிபுரம் எதற்கு பெயர் பெற்று விளங்கியது? கல்வி. ஏன்னா தர்மபாலர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் நம்ம பார்த்திருக்கிறோம். நாலந்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர். சரிங்களா? அதெல்லாம் 103க்கு ஆன்சர் வந்து ஏ. அப்புறம் வந்து 104. 104 வந்து என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இது கல்வெட்டுகளுக்கு பெயர் பெற்ற ஊர். உடுமலைப்பேட்டை வராது, திருவாரூர் மணப்பாறை வந்து கிடையாது. அப்ப வந்து உத்திரமேரூர். உத்திரமேரூர் வந்து சோழர்களின் உள்ளாட்சி நிர்வாகம் பற்றி கல்வெட்டுல தெரிவிக்கு. சரிங்களா? அப்புறம் 105 நாயன்மார்கள் தலைக்க செய்தது, அதாவது நாயன்மார்களால் தலைக்க செய்தது சைவ சமயம். ஆன்சர் வந்து ஏ. 105க்கு ஏ. சார் 104. 104 உத்திரமேரூர் கல்வெட்டு. ஆன்சர் பி. அப்புறம் 106 தமிழக அரசு சின்னத்தில் இடம்பெற்றிருக்கும் கோபுரம். இது 2வது ட்ரிப்பு கேட்டான். சிறுவில்லிபுத்தூர். சார் அப்போ வைஷ்ணவிசம் ப்ராபகேட்டட் பைன்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஆழ்வார்கள். சரிங்களா? அதாவது சைவம் வந்து நாயன்மார்கள், வைணவம் வந்து ஆழ்வார்கள். குற்றாலம் இருப்பது சரிங்களா? தென்காசி சார். இப்போ வந்து தென்காசி மாவட்டம். முதல் அந்த ஆன்சர் இதுல வந்து பி. ஆனா இப்போ வந்து தென்காசியில இருக்கு. தென்காசி தனி மாவட்டம். கன்னியாகுமரியா சார்? டீச்சர் குற்றாலம் எங்க இருக்கு? கன்னியாகுமரியில இருக்கு. குற்றாலம் வந்து திருநெல்வேலி ஃபர்ஸ்ட், இப்போ வந்து தென்காசியில இருக்கு. தென்காசி மாவட்டம். சார் இல்ல அது ஒரு குற்றாலம் தான் திருப்பரப்பு. டீச்சர் குமரியன் குற்றாலம் என்று அழைக்கப்படுவது எது? திருப்பரப்பு. எழுதிக்கோங்க. அவங்க கேட்டாங்கல்ல கன்னியாகுமரி. குமரியன் குற்றாலம் என்று அழைக்கப்படுவது திருப்பரப்பு. ஸ்மாலஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் சொல்ல வந்தீங்க அப்பல. என்ன டீச்சர்? ஸ்மாலஸ்ட் ஸ்மாலஸ்ட் வந்து பெரம். சார் கேக்கல சார். பெரம்பலூரா? பெரம்பலூர் மாவட்டம் தமிழகத்தில் மிகச்சிறிய மாவட்டம் அப்படின்னா பெரம்பலூர். பை ஏரியாவா சார்? மக்கள் தொகை. ஏரியா வந்து சின்னது வந்து சென்னை. சார் மக்கள் தொகை நீலகிரி வராதாங்க சார்? நீலகிரி வந்து மக்கள் தொகை, ஆனா அது அடர்த்தி கம்மியானது நீலகிரி. சரிங்களா? ஓகேங்க. அப்புறம் SSA ஆன்சர் வந்து டி. சர்வ சிக்ஷா அபியான் திட்டம். 108க்கு ஆன்சர் வந்து டி. அடுத்து 109. 109 வந்து அணையில் சேமித்து வைக்கப்பட்ட நீரில் உள்ள ஆற்றல். ஆன்சர் வந்து ஏ நிலை ஆற்றல். ஆன்சர் வந்து பி கைனடிக் எனர்ஜி. ஏதான் நிலை ஆற்றல் தான். பொட்டன்சியல் எனர்ஜி தான். அந்த அணையை திறந்து விட்டாதான் இயக்க ஆற்றலுக்கு போகும். அப்புறம் வந்து
மாலைக்கண் நோய் எந்த விட்டமின் குறைவினால் ஏற்படுகிறது? சார் Answer ஆன்சர் C. சார் 150 Answer A madam. 109க்கு A, 108க்கு D. சார் மாலைக்கண் ஏ சார். நான் அதை சொல்லல, 109க்கு சொல்றேன். 109க்கு ஆன்சர் வந்து A. அணையில் சேமித்து வைக்கப்பட்ட நீரில் உள்ள ஆற்றல் நிலையாற்றல். 110க்கு வந்து ஆன்சர் வந்து C. நூத்தி 11க்கு வந்து அதாவது ராஜசேகர ரெட்டி, அதாவது முன்னாள் முதல்வர் விபத்துல இறந்த ஒரு பேர் கேட்டிருக்காங்க. அவர் பேர் ராஜசேகர ரெட்டி. அந்த விபத்து நடந்த இடம் வந்து நல்லமல்லான்னு ஒரு பிளேஸ், நல்ல மலை. அதெல்லாம் இப்ப கேட்க மாட்டான், அதெல்லாம் பழைய இது 2011-12 நடந்தது இன்சிடென்ட் இது. அடுத்து 112. The first governor of Bengal appointed by East India Company was Robert Clive. ஆற்காடு வீரர். சரிங்களா? வங்காளத்தின் முதல் கவர்னர். சரிங்களா? வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து முதல் கவர்னர் ஜெனரல். சரிங்களா? ஆன்சர் வந்து பி. வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து இந்தியா, அதாவது முதல் இந்திய கவர்னர் ஜெனரல்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். சரிங்களா? வில்லியம் பெண்டிங் வந்து தெரியும். அடுத்து வந்து டல்லசி வந்து வாரிசிலப்பு கொள்கை. அப்புறம் 113 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் காணப்படும் பிரிவு பகுதி 3 பார்ட் ஏ. ஆன்சர் வந்து பார்ட் 3. ஆன்சர் வந்து ஏ. சரிங்களா? அடிப்படை உரிமைகள் வந்து யுஎஸ்ஏல இருந்து எடுத்திருக்கோம், நம்ம அமெரிக்காவிலிருந்து பேரோ பண்ணியிருக்கோம். தொண்டி மற்றும் முசிறி எந்த பேரரசின் துறைமுகங்கள் ஆகும்? சோழர்கள். சரிங்களா? பாண்டியர்களுக்கு வந்து கொற்கை. சேரர்களுங்க சார். பூம்புகார் சார், சோழர். ஆமா ஆமா ஆமா, சேரர்கள். ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. சரிங்களா? சோழர்களுக்கு வந்து பூம்புகார், பாண்டியர்களுக்கு வந்து கொற்கை. அடுத்து வாக்கப் இந்தியா என்கின்ற நூலின் ஆசிரியர் 115க்கு அன்னிபெசன்ட் அம்மையார். சரிங்களா? வேக்கப் இந்தியா என்கிற நூலின் ஆசிரியர் அன்னிபெசன்ட். ஆன்சர் 115க்கு ஆன்சர் வந்து சி. அப்புறம் சின்னம்மை நோய்க்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் எட்வர்ட் ஜென்னர். 116க்கு ஏ. அடுத்து 117 வெயிட்டிங் ஃபார் தி மகாத்மா, ஆர்.கே. நாராயணன். ஆன்சர் சி. மால்குடி டேஸ் இவங்க தான். அடுத்து சலீம் அலி ஆர்னித்தாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்டரி மையம் எங்க இருக்கு? கோயம்புத்தூர், இந்தியாவின் பறவை. 118க்கு ஆன்சர் டி. அடுத்து 119 கோ செட்டிய வாட்ச்மேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஹார்பர் லீ. ஆன்சர் சி. 119க்கு சி. அடுத்து 120க்கு, அதாவது நான் ஸ்டாப் இந்தியா என்கின்ற நூலின் ஆசிரியர் மார்க் டல்லி. ஆன்சர் பி. இதுல வந்து அடுத்து வந்து 121 ஒலிம்பிக்கில் பதக்கம் பெற்ற முதல் இந்திய மல்யுத்த வீரர்
கேடி ஜாதவ் எந்த ஒலிம்பிக்கில் பெற்றார்னா ஹெல்சிங் ஒலிம்பிக்ல. அடுத்து 122 1658 முதல் 1707 வரைக்கான காலத்தில் இந்தியாவில் ஆட்சி செய்த முகலாய பேரரசை தேர்ந்தெடுன்னு கொடுத்திருக்காங்க. 707 வரைக்கும் யாரு? அவுரங்கசீப். ஆன்சர் டி. சரிங்களா? அடுத்து 123 பிரிட்டிஷ்காரர்கள் யாரிடமிருந்து பம்பாய் பகுதியை பெற்றனர்கள்? போர்ச்சுகீசியர்கள்ட்ட இருந்து. மன்னர் 2ஆம் சார்லஸ் கேத்ரின் திருமணத்தின் போது சீதனமாக பெற்ற பகுதி தான் மும்பை. அப்போ இந்தியாவில் பிரிட்டிஷார் மும்பையை யாரிடமிருந்து பெற்றனர்னா போர்ச்சுகீசியர்கள் தான். சரிங்களா? அது எதுக்குன்னா 2ஆம் சார்லஸ் கேத்ரின் திருமணத்தின் போது வரதட்சணையாக பெறப்பட்டது. சரிங்களா? அடுத்து 124 இந்திய கிழக்கிந்திய கம்பெனியின் கவர்னர் ஜெனரலாகவும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் வைஸ்ராயாகவும் பணிபுரிந்தவர் யார்? கேனிங் பிரபு. அதாவது கானிங் பிரபு, கருணை உள்ளம் கொண்ட கானிங் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஏன்னா டல்ஹௌசிக்கு அடுத்து இவங்க தான் கவர்னர் ஜெனரலா இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து வைஸ்ராய் பதவி உருவாக்கிடுவாங்க 1858ஆம் ஆண்டு சட்டத்தின்படி. அப்போ கடைசி கவர்னர் ஜெனரல் ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் யாருன்னு கேட்டா கானிங் பிரபு. சரிங்களா? அது ஆன்சர் பி. அடுத்து 125 கொஸ்டின் நம்பர் 125 மாநிலத்தில் உள்ள உயர்ந்தபட்ச சட்ட அலுவலர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் சி, அட்வொகேட் ஜெனரல். சார் 125 சார் 126வது क्वेश्चन சார் 125 சார். 125 125 கொஸ்டின் விட்டேன். அதுக்கு முன்னால இந்த 120வது கொஸ்டினுக்கு போங்க. இன்னைக்கு முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் நட்வர் சிங்னு ஒருத்தவங்க இறந்திருக்காங்க. இன்னைக்கு இறந்துட்டாங்க. இந்திய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர். அதாவது ஆன்சர் டில இருக்கு. நட்வர் சிங்னு ஒருத்தவங்க இறந்திருக்காங்க. 120வதுல ஆன்சர் பி. ஆனா அதுல டில நட்வர் சிங்னு ஒரு பெர்சன் இருக்காங்கல்ல, அவங்க முன்னாள் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர். அவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க. அது என்ன ஒருவேளை கேட்கலாம். ஒன் லைஃப் இஸ் நாட் நவ், ஒன் லைஃப் இஸ் நாட் எனஃப். இந்த புக் பேர் என்ன சார்? கொஞ்சம் பண்ணுங்க சார். என்ன டீச்சர்? சார் அந்த புக் பேர் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். ஒன் லைஃப் ஒன் லைஃப் நாட் எனஃப். எனஃப். தேங்க் யூ சார். சரிங்களா? இனி ஒரு புக் எழுதியிருக்காங்க, வாக்கிங் வித் லயன்ஸ். வாக்கிங் வித் லயன்ஸ், WALLKNG. சரிங்களா? ஒருவேளை கேட்கலாம், ஏன்னா இன்னைக்கு இறந்துருக்காங்க அவங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னைக்கு ஆந்திராவில் துங்கபத்ரா நதியின் குறுக்கே பட்டுள்ள ஒரு அணை குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஒரு அணை இன்னைக்கு உடைஞ்சிருக்கு. சரிங்களா? நட்வர் சிங் நேர் அதை எழுதிக்கோங்க. அடுத்து 125வது கொஸ்டின் போவோம். தென்னாப்பிரிக்காவிலிருந்து மகாத்மா காந்தி எப்பொழுது இந்தியா திரும்பினார்? சரிங்களா? 1915 ஜனவரி 9. இதுதான் பிரவேசியா பாரதியா தினம் கொண்டாடுறோம். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். சரிங்களா? 125க்கு ஆன்சர் சி. 126 மாநிலத்தின் உயர்ந்தபட்ச சட்ட அதிகாரம் கொண்ட சட்ட அலுவலர் யாருன்னா அட்வொகேட் ஜெனரல்.
மாநிலத்துல அட்வொகேட் ஜெனரல், இந்தியாவுல அட்டார்னி ஜெனரல். அவர்தான் தலைமை சட்ட அதிகாரி. சரிங்களா? இந்த தலைமை சட்ட அதிகாரி இப்போ இந்தியால வந்து அட்டார்னி ஜெனரல் சொல்லுவாங்க. இந்திய அரசாங்கத்துல அவங்க வந்து பாராளுமன்றத்துல போய் கூட்ட நடவடிக்கைகள்ல கலந்துக்கிடலாம், வாக்களிக்க முடியாது. அதே மாதிரிதான் அட்வொகேட் ஜெனரலும். சரிங்களா? இவங்களோட வேலை என்னன்னா அரசுக்கு சட்ட உதவிகள் வழங்குவது, அரசின் மீது தொடரப்படக்கூடிய வழக்குகளில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்வது இவங்களோட பணி. சரிங்களா? அடுத்து நான்மாடி காடிகை என்ற புத்தகத்தை எழுதியவர் விளம்பி நாகனார். 127. சரிங்களா? தி புக் நான்மணி காடிகை வாஸ் ரிட்டன் பை அப்படின்னா விளம்பி நாகனார். அதுல ஏ வந்து மணிமேகலை எழுதினது சீத்தலை சாத்தனார். சரிங்களா? காக்கை பாடினார் வந்து புறநானூர்லயும் பாட்டு பாடியிருப்பாங்க. அப்புறம் 128. மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவின் அழுத்தம் அதன் பருமனுக்கு 128க்கு வந்து ஆன்சர் ஏ எதிர் விகிதத்தில் இருக்கும். அடுத்து ஹிட்லரோட புத்தகம் மெயின் கேம்ப் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் அடால்ஃப் ஹிட்லர். ஆன்சர் வந்து சி. அதுல வந்து டி ரூசோ வந்து சோசியல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. ரூசோ வந்து சோசியல் கான்ட்ராக்ட் சமூக ஒப்பந்தம். சமூக ஒப்பந்தம் எழுதுகின்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டா ரூசோ. சரிங்களா? அது வந்து கம்யூனிச நூல். அடுத்து அட்டகாமா பாலைவனம் எங்கு அமைந்துள்ளது? சிலி. 128. கேபிட்டல் சாண்டியாகோ. 130. கொஸ்டின் நம்பர் 130க்கு ஆன்சர் வந்து டி. சரிங்களா? உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனம் தான் இந்த அட்டகாமா பாலைவனம் தான். சரிங்களா? இது எங்க இருக்குன்னா சிலியில இருக்கு. அப்புறம் இந்தியாவின் தேசிய கீதம் முதலாக எங்கு பாடப்பட்டது அப்படின்னா 27/11/1911. ஆன்சர் ஏ கல்கத்தால தான் பாடப்பட்டு முதல்ல இந்த பாட்டு பாடியிருக்காங்க. சார் 131. 131க்கு ஆன்சர் ஏ. என்ன டீச்சர்? 128 ஆன்சர் ஏவா சார்? 128க்கு வந்து ஆன்சர் வந்து ஏ, அதாவது எதிர் விகிதத்தில் இருக்கும். மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவின் அழுத்தம் அதன் பருமனுக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். தேங்க்யூ. இது 131க்கு ஆன்சர் ஏ. அப்புறம் ஆண் பெண் ஆகிய 2 இனப்பெருக்க உறுப்புகளையும் கொண்ட விலங்குகள் தெர்மோப்ரோடிஸ். சரிங்களா? அடுத்து டப்ளர் எஃபெக்ட் இஸ் ரிலேட்டட் வித் ஒலி சவுண்ட். நம்ம ஆம்புலன்ஸ்ல சவுண்ட் கேட்டிருக்கீங்களா? தூரத்துல வரையில சவுண்ட் நமக்கு நல்லா கிளியரா கேட்கும், கிட்ட வர வர குறையும். அது எதுனா டப்ளர் எஃபெக்ட். சரிங்களா? அடுத்து கான்பூசியஸ் எந்த நாட்டை சேர்ந்த தத்துவ மேதை? சீனா. கான்பூசியஸ். சரிங்களா? அடுத்து 135 கேட்டிருக்காங்க. அஸ்ஸாம் உயர் நீதிமன்றம் குவஹாத்தி உயர் நீதிமன்றமாக பெயர் மாற்றம் எப்பொழுது செய்யப்பட்டதுன்னா 1971. சரிங்களா? அப்புறம் நெல்சன் மண்டேலாவை எத்தனை வருஷம் அவங்க வந்து சிறை வச்சாங்கன்னு கேட்டிருக்கு. 27 இயர்ஸ். ஆன்சர் டி 136க்கு டி.
அடுத்து 137 137 இந்தியாவில் செப்பு நாணயங்களை வெளியிட்டவர் முகமது பின் துக்ளக். இது வந்து டெல்லி சுல்தானேட்ல வரும். சரிங்களா? டெல்லி சுல்தானேட்ல அதுல வந்து நம்ம ஒரு 5 மரபு பார்த்திருப்போம். அடிமை, கில்ஜி, லோடி, சையத்து, துக்ளக்கு. சரிங்களா? அதே மாதிரி விஜயநகர பேரரசுல ஒரு 4 வம்சம் பார்த்திருப்போம். இது சரிங்களா? இதெல்லாம் வந்து சங்கம, சலுவ, துளுவ, அரவீடு. சரிங்களா? மனப்பாடமா வச்சுக்கோங்க, வரிசைப்படுத்துதல கேட்டுருவான். அடுத்து வந்து 138 மாநிலத்தின் ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். சரிங்களா? அடுத்து இதுல பிரதமருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாரு? சபாநாயகர். அதாவது பிரதமர் யாரு? பிரதமர் வந்து எம்பி. அவர் ஒரு எம்பிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது வந்து எம்பியா பதவி பிரமாணம் செய்தது சபாநாயகர். ஆனா பிரதமரா பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. சரிங்களா? ஆன்சர் பியா? ஆன்சர் பி. அடுத்து தொலைபேசியை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் கிரஹம்பெல். இது வந்து தொலைபேசி கிடையாது. தொலைபேசி டெலிபோன் வாஸ் இன்வென்டட் பை அலெக்சாண்டர் கிரஹம்பெல். அடுத்து வந்து தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் வந்து ஜேஎல் போர்ட். சரிங்களா? ரேடியோ வந்து மார்க்கோனி. பல்ப் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன். அப்புறம் கூலி என்ற நூலை எழுதியவர் முல்க்ராஜ் ஆனந்த். சரிங்களா? அப்புறம் வந்து 141 ரிக்கெட்ஸ் நோயை தடுக்கும் சூரிய ஒளியிலிருந்து பெறப்படும் விட்டமின் வந்து விட்டமின் டி, எர்கோஸ்ட்ரால். அப்புறம் சாணக்கியர் எழுதிய நூலின் பெயர் வந்து அர்த்த சாஸ்திரம். கொஸ்டின் எப்படி சுத்தம்? தர்ம சாஸ்திரம், தூத சாஸ்திரம், நீதி சாஸ்திரம் குழப்பிரும். சரிங்களா? அர்த்த சாஸ்திரம். சாணக்கியருக்கு ஆனதர் நேம் வந்து கௌடில்யர்னு கேட்பான். கௌடில்யர். அப்புறம் சாஞ்சி ஸ்தூபியை நிறுவியவர் வந்து அசோகர். இந்த கொஸ்டின் மறுபடியும் கேட்க மாட்டாங்க. இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுவர் சமுத்திரகுப்தர். அப்புறம் வந்து மகாத்மா காந்தி பிறந்த ஆண்டு 1869. கொஸ்டின் நம்பர் 145. சார் 140க்கு ஏவா சார்? 140க்கு ஏ டீச்சர் முல்க்ராஜ் ஆனந்த். சரிங்களா? 140க்கு ஏ, 141க்கு டி, 142க்கு சி, 143க்கு ஏ, 144க்கு பி, 145க்கு சி. மகாத்மா காந்தி பிறந்த ஆண்டு 1869. கல்கத்தாவிலிருந்து இந்திய தலைநகரம் எந்த ஆண்டு டெல்லிக்கு மாற்றப்பட்டது? 1911. யாருடைய ஆட்சி காலத்தில்? ஹார்டிஞ்ச் பிரபு 2. ஹார்டிஞ்ச். சார் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க டீச்சர். 144 144 வந்து பி சமுத்திரகுப்தர். ரெண்டாவது கேட்டிருக்கான். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். அடுத்து வந்து சணல் அதிகமாக பயிராகும் மாநிலம் இந்தியாவுல மேற்கு வங்காளம். சார் 146 யாரோட ஆட்சி காலத்துல? 146 சார். ஹார்டிஞ்ச். ஆன்சர் டி. ஹார்டிஞ்ச் பிரபு. ஹார்டிஞ்ச் 2 சொல்லியிருக்கோம்ல. தலைநகர் டெல்லியிலிருந்து கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்டது.
அடுத்து புகழ்பெற்ற தால் ஏரி 147 வந்து சணல் அதிகமா பயிர் செய்யறது மேற்கு வங்காளம். இதுல ஒரு நல்லா பாத்துக்கணும், தங்க இலை புரட்சி எதோட தொடர்புடையதுன்னா சணல். கோல்டன் லீஃப் ரெவல்யூஷன்னா சணலோட தொடர்புடையது. உலகிலேயே சணல் அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு எதுனா இந்தியா தான், வெஸ்ட் பெங்கால்ல. நல்லா கவனமா கேட்டுக்கணும். உலகிலேயே அதிகமாக சணல் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு எதுனா இந்தியா தான். உலகிலேயே அதிகமாக சணல் ஏற்றுமதி செய்யும் நாடுனா பங்களாதேஷ். நம்ம அதிகமா உற்பத்தி பண்றோம், நமக்கு கன்சம்ஷனே நிறைய தேவை இருக்கு. சரிங்களா? இதே மாதிரிதான் டீயும். உலகிலேயே தேயிலை அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு எதுனா இந்தியா தான். ஆனா எக்ஸ்போர்ட் பண்ற நாடு எதுன்னு கேட்டா ஸ்ரீலங்கா. அவங்களுக்கான தேவை கம்மி. சரிங்களா? அடுத்து வந்து 148 தால் ஏரி எங்கு அமைந்துள்ளது? ஸ்ரீநகர். சணல் அதிகமா ஏற்றுமதி செய்யறது எங்க சார்? பங்களாதேஷ். சரிங்களா? அடுத்து விசாகப்பட்டினம் துறைமுகம் அமைந்துள்ள மாநிலம்? சார் தால் ஆந்திர ஏரி பிரதேசம். சார், தால் ஏரி. தால் வந்து காஷ்மீர், ஸ்ரீநகர்ல இருக்கு. ஆன்சர் சி. 149க்கு ஆன்சர் பி. அப்புறம் வந்து இரத்த குறைவு என்று அழைக்கப்படுகிறது, அது வந்து அனிமியா. சரிங்களா? 50 கொஸ்டின் இருக்கு. அடுத்த இதுல அடுத்த கிளாஸ் நான் இதை சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே டீச்சர், எதுவும் டவுட் இருக்கா? நீங்க கொஸ்டின் வந்து இந்த 200 கொஸ்டினை நீங்க திருப்பி பார்த்தாலே ஒரு 4-5 கொஸ்டின் நீங்க போட்டுடலாம். ரிப்பீட்டடா இதுல இருந்து தான் கேக்குறாங்க. சரிங்களா? ஓகே சார். 149க்கு வந்து ஆந்திரா விசாகப்பட்டினம் துறைமுகம் எங்க அமைந்துள்ளதுன்னா ஆன்சர் பி. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே டீச்சர். தேங்க்யூ சார். தேங்க்யூ okay. சார். தேங்க்யூ சார். சார் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.